ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்மளுடைய ஃபோன்லேருந்து எப்படி கிரீட்டிங் கார்ட்ஸ் ரெடி பண்ணலாம், க்ரியேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு நமக்கு ப்ளே ஸ்டோரில் கிடைக்கக்கூடிய ஒரு ஆப் வேணும். இந்த ஆப்போட லிங்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். இந்த ஆப் பேர் என்னன்னா வேர்ட் க்ளவுட் அப்படின்ட்டு அந்த ஆப் பேர். இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா இப்போது நமக்கு என்ன கிரீட்டிங் கார்டில் என்ன எழுத போகிறோமோ அதில் இதில் டைப் பண்ணணும். அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த வேர்ட்ஸ் அப்படின்னு கீழே இருக்கும், அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு நமக்கு என்ன வார்த்தை வேணுமோ, என்ன வார்த்தை வேணுமோ அதை இதில் டைப் பண்ணுங்கள். இப்போ நான் ஹாப்பி பர்த்டே அப்படின்னு டைப் பண்ணுறேன். டைப் பண்ணிவிட்டு அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் சிம்பிள் இருக்கும், அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணாதான் நம்ம என்ன டைப் பண்ணோமோ அது கீழே வந்துடும். இதுக்கு அடுத்தது மேலே பார்த்தீங்கன்னா அந்த என்டர் வேர்ட்ஸ் பக்கத்தில் ஒரு ஏரோ மார்க் இருக்கும். அந்த ஏரோ மார்க்கை டச் பண்ணிங்கன்னா நம்ம அங்கே டைப் பண்ணது இங்கே இந்த மாதிரி வந்துடும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு கலர் ஏதாவது சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா கலர் அப்படின்னு கீழே இருக்கும், அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிவிட்டு இப்போது இங்கே கலர் பேட்டர்ன் கொடுத்துருப்பாங்க. என்ன கலர் பேட்டர்ன் வேணுமோ அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே இருக்கிற கலரில் வேறு ஏதாவது கலர் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா அதுவும் நம்ம செஞ்சுக்கலாம். அது எப்படின்னா இப்போது இந்த கலர் பேட்டர்னில் பாருங்கள், ஆரஞ்சு கலர் இருக்குது. எனக்கு ஆரஞ்சு கலருக்கு பதிலாக வேறு ஏதாவது கலர் வேணும் அப்படின்னா அந்த ஆரஞ்சு கலர் மேலே டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு நமக்கு என்ன கலர் வேணுமோ அதை நம்ம மேலே செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ திரும்ப நான் வேறு ஏதாவது இந்த க்ரீன் கலர் சேஞ்ச் பண்ண போகிறேன். ஓகே, அந்த க்ரீன் கலர் மேலே டச் பண்ணிவிட்டு என்ன கலர் வேணுமோ நம்ம இந்த மாதிரி டச் பண்ணி செலக்ட் பண்ணிக்கலாம். மறுபடியும் மேலே இருக்கிற அந்த செலக்ட் கலர்ஸ் பக்கத்தில் இருக்கிற ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா வெளியில் போய்டும். நம்ம என்ன கலர் அங்கே செலக்ட் பண்ணுமோ அந்த கலர் இங்கே வந்துடும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சைஸ் நம்ம சைஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம், சைஸ் எந்த அளவுக்கு வேணும் அப்படின்ட்டு. இப்போ மறுபடியும் வெளியில் போய்ட்டு ஃபாண்ட் இருக்குது, ஃபாண்ட்டில் டச் பண்ணி நமக்கு ஃபாண்ட்டோட ஸ்டைல் எப்படி இருக்கணுமோ அதை நம்ம இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஷேப் இருக்கும். இதை ஒரு ஷேப்புக்குள்ளே வேணும் அப்படின்னா ஷேப் டச் பண்ணுங்கள். இதில் டிஃபால்ட்டாக சில ஷேப்லாம் கொடுத்துருப்பாங்க, அதில் நமக்கு எந்த ஷேப் வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ இதிலே போய்ட்டு இங்கே வெறும் ஹாப்பி பர்த்டே அப்படின்னு மட்டும் இருக்குது. இது கூட வேறு சில டெக்ஸ்ட் ஆட் பண்ணணும் அப்படின்னா மறுபடியும் அந்த வேர்ட்ஸ் பாங்க. இதில் போய்ட்டு நமக்கு என்ன வேர்டு ஆட் பண்ண போகிறோமோ அந்த வேர்டை டைப் பண்ணுங்கள். நான் ஐ லவ் யூ அப்படின்னு டைப் பண்ணுறேன். டைப் பண்ணிட்டு மறுபடியும் அந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அது ஆட் ஆகும். கிளிக் பண்ணி கீழே வந்துடும். இப்போ மேலே அந்த என்டர் வேர்ட்ஸ் பக்கத்தில் இருக்கிற ஏரோ மார்க் டச் பண்ணுங்கள், வெளியில் போய்டும். இப்போ நம்ம அங்கே ரெண்டு வேர்டுமே இருக்கும் அதில். இந்த மாதிரி நீங்கள் எத்தனை வேர்டு வேணுமோ நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம ஃபோனில் சேவ் பண்ணணும் அப்படின்னா மேலே அந்த 3 லைன்ஸ் இருக்கும், 3 டாட்ஸ் இருக்கும், அதை டச் பண்ணுங்கள். அதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் இமேஜ் அப்படின்னு இருக்கும், அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிங்கன்னா இது நம்ம கேலரியில் சேவ் ஆகிடும். ஸோ கேலரியில் சேவ் ஆகிடுச்சு. நம்ம கேலரியிலேருந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு வாட்ஸ்அப்லேயோ இல்லை ஃபேஸ்புக்லேயோ இதை ஷேர் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.